அவரந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர். போற்றும் தேவனவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவனவரே வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே அவரந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக பாவத்தை விட்டுட்டு ஒப்பு கொடுத்துடுறோம் பரிசுத்தமாக இருக்க. ஆனால் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையில் இருந்த மாதிரி சோதனைகளும் பாவங்களும் நம்மளை தொடர்ந்து வருது. இது பாவம் தானே நமக்கு? நல்ல கேள்வி. சோதனைக்கும் பாவத்திற்கும் வித்தியாசம் உண்டு. சோதனை என்பது வேறு, பாவம் என்பது வேறு. நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டும் நடக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவத்தினின்று விடுதலையாக்குகிறது. இதுதான் முக்கியம். அந்த விடுதலையின் வாழ்க்கை தான், பாவத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த விடுதலையின் வாழ்க்கை தான் ரட்சிப்பினுடைய ஒரு மேன்மையான ஒரு இடம். ரட்சிக்கப்படுவதனால சோதனை வரவே வராது என்று வேதம் நமக்கு ஒரு இடத்திலும் வாக்கு கொடுக்கவில்லை. யோசேப்புக்கு, தேவனுக்கு பயந்திருந்த, தேவனோடு இருந்த யோசேப்புக்கு சோதனை வந்தது. அதுவும் பாவ சோதனையாகத்தான் வந்தது. ஆனால் அந்த சோதனை அவனை ஜெயிக்கவில்லை, யோசேப்பு அந்த சோதனையை ஜெயித்தான். இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய வெற்றி. உங்கள் வீட்டு கதவை யாரோ ஒரு நபர் வந்து தட்டுகிறார். அவர் தட்டி விட்டதுனால உங்கள் வீட்டிற்கு வந்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. அவர் 100 முறை வந்து தட்டிவிட்டு சென்றாலும் உங்கள் வீட்டிற்கு வரவில்லை. எப்போ உங்கள் வீட்டு கதவை நீங்கள் திறந்து உள்ளே அனுமதிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உள்ளே வருகிறார். இப்படி தான் சோதனை, பாவ சோதனை உங்களுடைய வாழ்க்கையின் கதவை எத்தனை முறை வேண்டாலும் தட்டலாம். ஒரே பாவ சோதனை மறுபடியும் மறுபடியும் உங்கள் வீட்டு கதவை தட்டலாம். உங்கள் வாலிபத்தின் இதய கதவை தட்டலாம். தட்டுவதினால் நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டீர்கள், பாவம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. அதற்கு திறப்பது என்பதுதான் அதற்கு நாம் சம்மதிப்பது என்று அர்த்தம். தலைக்கு மேலே எத்தனையோ பறவை பறக்கு, காகமும் பறக்கு. பறக்கிற பறவையினுடைய நிழலெல்லாம் நம்ம தலையில் படதான் செய்யும். அதுக்கு தான் பெயர் சோதனை. ஆனால் அந்த பறக்கிற அந்த பறவை, அந்த காகம் நம்முடைய தலையில் உட்கார நாம் அனுமதிக்கக்கூடாது.
ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்ம தலையில் உட்காராது. என்றைக்காவது உயிருள்ள மனிதருடைய தலையில் காகம் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்துருக்கிறீர்களா? பறவை உட்கார்ந்துருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? உட்காராது. ஆனால் மரித்த மனிதர்களுடைய சிலைகள் இருக்கும், அதில் அது உட்காரும். ஏன் உட்காருகிறது? ஜீவன் இல்லை, நமக்குள்ள கிறிஸ்துவாகிய ஜீவன் இருக்கிறார். அதன் நிழல் படுவதனால பாவம் வந்துவிட்டது என்று எண்ணாதிருங்கள். அது உட்கார அனுமதிச்சிங்கன்னா எல்லா அசிங்கத்தையும் பண்ணிடும். அப்போது சோதனை நமக்குள்ளே வந்தது பாவமாக உருவெடுத்தது என்று அர்த்தம். ஆகையினால சோதனைக்கு கதவை திறக்காம 100 முறை தட்டது வந்தாலும் சோதனை பாவம் அல்ல, சோதனை வருவது பாவம் அல்ல, சோதனையும் பாவம் அல்ல. நாம் பாவத்தை ஜெயித்தோம் என்று தான் அர்த்தம். ஒவ்வொரு முறை சோதனையை ஜெயிக்கும் போதும் பாவத்தை ஜெயித்து விட்டோம் என்று தான் அர்த்தம். பயப்படவே வேண்டாம், கலங்காதிருங்கள். சரிதானே? அன்பார்ந்த வாலிப சகோதர சகோதரிகளே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினமும் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் எரேமியா 6வது அதிகாரம் 19வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். நல்லா கவனிச்சிக்கங்க. அவருடைய வார்த்தைகளை கேளாமல் அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவர் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதற்கு என்ன பண்ணுறாங்க? அதை வெறுத்து விடுகிறார்கள். நான் அவர்கள் மேல் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். அநேக வேளையில் நாம் நமக்கு வருகிற காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறோம், கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம், காரணம் புரியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை உங்கள் மேல் வரப்பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போனா இந்த நினைவுகளின் பலன் எப்படி ஏற்படுகிறது? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் என்று நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக கர்மியை பார்த்தீங்கன்னா, அந்த கர்மியின் மகன் ஆகான்னு சொல்லியிருக்கு. அந்த ஆகானை பார்த்தீங்கன்னா அவன் இச்சித்து எடுத்துக்கொள்ளுகிறான். அவன் தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தவன், அந்த தேவனாய கர்த்தருடைய கூடாரத்தில் பிரத்யேகமாக பகலிலே மேகம் இரவிலே அக்கினி எரிகிறத பார்த்தவன். அவன் தேவனுடைய கற்பனைகளை மறந்து, கற்பனை என்ன கற்பனை? எரிகோவில் ஒன்றே எடுக்கக்கூடாது அப்படி சொன்ன காரியத்தை அவன் வெறுத்து தங்க பாலங்களை வெள்ளி பாலங்களை இச்சித்து எடுத்துக்கொண்டான். அதன் நிமித்தமாக அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு ஒன்றுமில்லாமல் தீக்கிரையாக்கப்படுகிறது. அவன் செய்த காரியம் அவனை மாத்திரமல்ல, பிள்ளைகள், குடும்பங்கள், அவனுடைய கூடாரம், மிருக ஜீவன்களையும் எரித்து சாம்பலாக்கி போடுகிறது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன் என்று ஏசாயா 21:3 சொல்லப்பட்ட பிரகாரமாக அவன் காண்கிறதுனால அவன் கலங்க பண்ணுகிறான். இஸ்ரேல் தேசத்தை அவன் குடும்பமும் கலங்குகிறது. இன்னொரு காரியம் கேட்கிறதுனால் எப்படி காரியம் நடைபெறுகிறது? தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது இவன் காய்மகாரமாக பார்க்குறான். இவனுடைய நினைவுகள் மாறுகிறது. தாவீதுக்கு எதிராக அவன் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அவனால் செய்ய முடியவில்லை. தேவன் அவனோடு கூட இருக்கிறபடியினால் அதை அவனால் நடத்த முடியவில்லை. அவனுடைய மகள் அவனை நேசிக்கிறத அவன் அறிகிறான். அப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? மீகாள் அவனை நேசிக்கிறது நல்லது, மீகாளை கொண்டு அவனை நாம் கொன்று விடலாம், மீகாள் அவனுக்கு கன்னியாக இருக்கட்டும் சொல்லிட்டு, நல்லா பாருங்கள் அவனுடைய நினைவுகள் எப்படி கேவலமாக போகிறது பாருங்கள். தன்னுடைய சொந்த மகள் விதவையானாலும் பரவாயில்ல, தாவீதை கொல்ல வேண்டும் என்று. அவனை பாருங்கள், கடைசியில் அவன் சந்ததி முதற்கொண்டு வேறறுக்கப்பட்டது. அவனுடைய யோனத்தான், அவனுடைய மகன் ராஜபாரத்துக்கு வரல, அவங்களுடைய குடும்பத்தில் முதற்கொண்டு ராஜபாரத்துக்கு வர முடியல. இந்த 2 காரியங்கள் கூட பரவாயில்ல, கண்டது காண்கிறது அது நம்மிலே முடிந்து போகும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் சத்துருவினால் வரும் காரியம். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது தொகையிடும்படியாக, ஜனங்களை தொகையிடும்படியாக பிசாசு அவனை ஏவினான். அதனால் 75,000 பேர் இறந்து போனாங்க. இது தாவீதை டைரெக்டாக பிசாசு சோதித்தது. ஆனால்
இன்னொருவருக்காக ஒருவனை சோதித்து அவனை அழித்த காரியங்கள் என்ன தெரியுமா? பரிசேயர்கள் இயேசுவுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று ஜனங்களுக்கு பயந்து அதை செய்யக்கூடாமல் தவித்து கொண்டிருந்தாங்க. இதை எப்படி செய்யலாம்னு அவங்க மனதில் தீர்மானம் பண்ணுறாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை பிசாசானவன் கேட்டு இயேசுவானவர் அருகாமையில் இருக்கிற யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தான்னு சொல்லி 3வது வசனத்தில் பார்க்குறோம். லூக்கா 21:3 பார்க்குறோம், 22:3 பார்க்குறோம். சாத்தான் யூதாஸுக்குள் புகுந்தான், அவன் காட்டி கொடுக்குறான். அப்புறம் நடந்ததெல்லாம் பாருங்கள், தலைகீழ மாறி போயிட்டு அவன் கடைசியாக நாண்டு கொண்டு செத்ததை நம்ம பார்க்குறோம். அவனுடைய முடிவு மரணம், அவனுடைய முடிவு மரணம். இச்சையானது நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் சோதிக்கிறாரு, பிசாசு சோதிக்கிறான். அப்படியல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு அந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறக்கிறது. பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. இந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. ஒருத்தன் மரணம் அடைகிற பொழுது ஒன்று நரகத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது அவன் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும். அவனுடைய இருள் அவனை பற்றி கொள்ளும். திருடன் பொதுவாக அவன் திருடிட்டே இருக்கிறதுனால பகலில் வரதை விரும்ப மாட்டான். ஏன் பயப்படுவான்? யாராவது நம்மளை அடையாளம் கண்டு கொடுத்து நம்மளை மாட்டி கொடுத்து விடுவார்களோ என்று. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்முடைய நினைவுகளின் பலன், நம்முடைய நினைவுகள் நமக்கு எதிராக எப்படியாக தீங்கை கொண்டு வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை ஒரு சமயம் நான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது ஒரு சகோதரி வந்தால், அவள் என்னிடத்தில் படிக்க வந்த என்னுடைய மாணவி. என்னுடைய ஆஃபீஸில் ஒரு வசனம் போட்டிருக்கும், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அந்த வசனத்தை பார்த்து அவள் அழுகிறாள். என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவள் சொன்னா, அங்கிள் எல்லாரும் என் மேலே நல்லா இருக்காங்க காலேஜில், ஒரே ஒரு ப்ரொஃபஸர் மாத்திரம் என்னகிட்ட ரொம்ப கோபமாக இருக்காங்க, என்னையை காண விட மாட்டேன்றாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறாங்க, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்னை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவளை கேட்டு அவளுக்கு நான் ஒரு காரியம் சொன்னேன். இங்கே பாருமா, 1 வாரம் 2 வாரம் நான் சொல்கிறபடி நீ செய். அந்த மகளை பார்த்தவுடன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால இந்த மகள் எனக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாது என்று உன் மனதில் தீர்மானித்துக்கொள். அதே போல் சத்துருவை சிநேகிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் நான் இந்த அம்மாவை சிநேகிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. 2 வருஷங்கள் ஆயின. அந்த சகோதரி குதித்து கொண்டு என் ஆஃபீஸ்க்கு எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு சொன்னான், நான் இப்போ இந்த காலேஜில், குறிப்பிட்ட காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், லெக்சரராக இருக்கிறேன். அதற்கு காரணம் யார் என்னையை வெறுத்தாங்கன்னு சொன்னனோ அவங்க மூலமாக எனக்கு நல்ல மார்க் எடுத்து அவங்க என்னை என்கரேஜ் பண்ணி மேலிடத்துல பேசி எனக்கு நல்ல லெக்சரர் போஸ்ட் வாங்கி கொடுத்து இப்பொழுது நான் ப்ரொஃபஸருக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறேன், அந்த ஜாபுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறேன். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுடைய நினைவு ஒரு காரியங்களை எப்படியாக மாற்றுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த அம்மா கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த பிள்ளை என்ன நினைக்கிறோம், என்னை ஏசுவான்னு ஒன்று பயத்தில் இருக்கும், அல்லது அவளுக்கு எதிரான கோபமாக இருக்கும். கோபமாக இருக்கிறப்போ முகநாடி மாறுபடுகிற பொழுது அந்த அம்மா என்ன நினைக்கிறோம், இவன் நம்மளை வெறுக்கிறான்னு சொல்லி கூட கொஞ்சம் அவள் மேல் வெறுப்பை காண்பிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசுவாமி, இப்படியான அநேக காரியங்கள் எங்கள் நினைவுகள் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறபடியினால் நாங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்கிற நாங்கள் பார்க்குறோம். உன் நினைவுகளின் பலனாகிய தீங்கை உனக்கு வரப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு தீங்கு வருகிறது என்றால் அது எங்கள் நினைவுகளின் மூலமாக, காண்கிறதுனாலும் கேட்கிறதுனாலும், அப்பா அந்த நினைவுகளின் மூலமாக சத்துரு எங்களை ஏவுகிறது நிமித்தமாக எங்களுக்கு எதிராக பாவங்களை வருவித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம், தண்டனைகளை வருவித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டபடினால் நாங்கள் அதற்கு விலக்கி இருக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நீ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.